வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்லணும் பார்க்க போறது மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல புகழ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் காணாம போன ஒரு புலிக்குட்டியை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே புகழை காட்டுறாங்க. இந்த தெய்வ திருமகள் விக்ரம் இருக்காருல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒரு விவரம் இல்லாத ஒரு நபரா தான் நம்ம புகழ் வராரு. ஒரு கேரட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு மனைவி அண்ட் குழந்தை இருக்கு. அந்த மனைவி தான் வந்து இவரை பயங்கரமா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஏரியால இருக்கக்கூடிய வனப்பகுதியில இருக்கிற ஒரு புலி தான் ராஜலட்சுமி புலி. அதோட ஒரு குட்டி வந்து மர்மமான முறையில காணாம போயிருது. அந்த குட்டியை நம்மாலு பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்க முயற்சி பண்றாரு. அதுவும் தன்னோட மனைவிக்கு தெரியாம. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு புலிக்குட்டின்ட்டு. சோ இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அந்த புலியை ஒப்படைச்சாங்களா, அந்த தேடி அலையக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அதை கண்டுபிடிச்சாரா, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரிஜினல் புலியை நிறைய காட்சிகள்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல தப்பா ஒரு புலியை வளர்க்குறாங்க. அது புலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆக தான் செஞ்சுச்சு. ஆனா அந்த புலியை வச்சுட்டு இவங்க போகக்கூடிய அந்த ஜேர்னி இருக்குல்ல, எஸ்பெஷலி காட்டுல விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஊரே சேர்ந்து ஒரு புலியை சப்போர்ட் பண்ணி அதை வளர்க்கறதுக்கு அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர சினிமேட்டிக்கா இருந்துச்சு. ஆல்சோ இதை தேடி அலையக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கார்ல, அதாவது ஒரு ஊருக்கே தெரியுது புலி எங்க இருக்கு அப்படின்ட்டு, பட் அவருக்கு மட்டும் தெரியல அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த கோர்ட்ல கிட்டத்தட்ட தெய்வ திருமகள் கிளைமேக்ஸ் மாதிரி இவரு புலிக்காக போராடிட்டு இருப்பாரு. பட் நமக்கு தான் அதுல ஒரு சிம்பத்தி அப்படின்றது கிரியேட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புலிக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் அப்படின்றதே ப்ராப்பரா பில்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல புகழுக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றது ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பட் குழந்தைகளோட தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு படம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.